இன்ஜின் அசெம்பிளி. முந்தைய வகுப்பில் இன்ஜின் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது மற்றும் அதன் பல்வேறு பாகங்கள் எவ்வாறு கவனமாக பிரிக்கப்படுகின்றன என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஜினை மீண்டும் அசெம்பிள் செய்யும் செயல்முறையை பற்றி புரிந்து கொள்வோம். சரியான கருவிகளை பயன்படுத்தி அனைத்து பாகங்களும் அவற்றின் சரியான இடங்களில் பொருத்தப்படும். இன்ஜின் சீராக செயல்படுவதை உறுதி செய்ய அசெம்பிள் செயல்முறையின் போது ஒவ்வொரு படியையும் கவனமாக பின்பற்றுவது அவசியம். இதற்கு பின்வரும் கருவிகளும் உபகரணங்களும் தேவை: ஸ்க்ரூ டிரைவர், டீ ஸ்பேனர், ரிங் ஸ்பேனர், லாங் நோஸ் பிளையர், ஓப்பன் எண்டட் ஸ்பேனர், சாக்கெட், ராட்செட், ஆலன் கீ, மேக்னெட் புல்லர், யூனிவர்சல் மேக்னெட் ஹோல்டர். செயல்முறை: லாங் நோஸ் பிளையர்ஸை பயன்படுத்தி ஸ்டார்டர் செயின் கைடையும் ஸ்டார்டர் செயின் புரொடெக்டரையும் அவற்றின் சரியான இடங்களில் வைக்கவும். ஸ்டார்டிங் ஸ்ப்ராக்கெட்டை பொருத்தவும். ஒரு டீ ஸ்பேனரை பயன்படுத்தி ஸ்டார்டிங் ஸ்ப்ராக்கெட் செட் பிளேடை டைட் செய்யவும். உட்ரிஃப் கீயை சரியாக இன்ஸ்டால் செய்யவும். ஃப்ளைவீலை பொருத்தவும். ஒரு யூனிவர்சல் மேக்னெட் ஹோல்டரை பயன்படுத்தி ஃப்ளைவீலை லாக் செய்யவும். ஒரு மேக்னெட் புல்லரின் உதவியுடன் அதை சரியாக நிலைநிறுத்தவும். ஒரு சாக்கெட் மற்றும் ராட்செட்டை பயன்படுத்தி அதை டைட் செய்யவும். ரிங் ஸ்பேனரை பயன்படுத்தி ஸ்டார்டர் மோட்டாரை ஸ்டார்டிங் செயினுடன் இணையும்படி பொருத்தவும். டீ ஸ்பேனரை பயன்படுத்தி கிராங்க் கேஸின் இடது சைடு கவரை டைட் செய்யவும். பிஸ்டனை கனெக்டிங் ராடின் மீது வைக்கவும். லாங் நோஸ் பிளையர்ஸை பயன்படுத்தி பிஸ்டனின் பின்னை சொருகவும். பிஸ்டன் பின்னின் லாக்கை சரியாக பொருத்தவும். டவல் பின்களை சிலிண்டர் ஸ்டட்களில் ஒவ்வொன்றாக சொருகவும். கைட் பின்னை சரியான நிலையில் வைக்கவும். கேம் செயின் கைட் ரோலரை பொருத்தவும். சிலிண்டரை கிராங்க் கேஸின் மீது வைத்து ஆலன் கீயை பயன்படுத்தி டைட் செய்யவும். சிலிண்டர் ஹெட்டை சிலிண்டரின் மீது வைக்கவும். ஒரு ஆலன் கீயை பயன்படுத்தி சிலிண்டர் ஹெட்டின் அனைத்து போல்டுகளையும் டைட் செய்யவும். கேம் ஷாஃப்டை சிலிண்டர் ஹெட்டில் உள்ள சரியான ஸ்லாட்டில் வைத்து கேம் ஷாஃப்ட் மற்றும் கேம் ஸ்ப்ராக்கெட்டை இன்ஸ்டால் செய்யவும். கேம் ஸ்ப்ராக்கெட்டை கேம் ஷாஃப்டில் பொருத்தவும். இப்போது மேக்னெட் மற்றும் கேம் ஷாஃப்ட் ஸ்ப்ராக்கெட்டில் உள்ள டைமிங் மார்க்கிங்களை சீரமைக்கவும். டைமிங் மார்க்கிங்கள் சரியாக சீரமைக்கப்பட்டதும் ஒரு டீ ஸ்பேனரை பயன்படுத்தி கேம் ஸ்ப்ராக்கெட்டை டைட் செய்யவும். ஹெட் கவரை பொருத்தவும். டீ ஸ்பேனரை பயன்படுத்தி கேப் நட் மற்றும் வாஷரை டைட் செய்யவும். இன்ஜின் சைட் கவரை சரியாக பொருத்தவும். டீ ஸ்பேனரை பயன்படுத்தி அனைத்து போல்ட்டுகளையும் டைட் செய்யவும். சுருக்கம்: இந்த வீடியோவில் ஒரு இன்ஜினை மீண்டும் அசெம்பிள் செய்யும் முறையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். பிஸ்டன், சிலிண்டர், ஃப்ளைவீல் மற்றும் கேம் ஷாஃப்ட் போன்ற பாகங்களை சரியான வரிசையில் கவனமாக எப்படி அசெம்பிள் செய்வது என்பதையும், சரியான கருவிகளை பயன்படுத்துவது ஏன் மிகவும் முக்கியமானது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். டைமிங் மார்க்கிங்கள் மற்றும் டவல் பின்கள் போன்ற சிறிய பாகங்களை சரியாக பொருத்துவது இன்ஜின் செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமானது. பொறுமையுடனும் கவனத்துடனும் செய்யப்படும் அசெம்பிள் செயல்முறை நீண்ட காலத்திற்கு இன்ஜின் சீராக செயல்படுவதை உறுதி செய்கிறது. இப்போது உங்களுக்கான பணி இதோ. ஒரு இன்ஜினில் பயன்படுத்தப்படும் அனைத்து பாகங்களின் பெயர்களையும் எழுதுக.